எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே அப்படிங்கிற கருத்திற்கு இணங்க, அதாவது நம் தமிழ் மொழி எப்பேற்பட்ட மொழி, எவ்வளவு ஒரு வரலாற்று மிக்க மொழி, ஒரு புராண கால மொழி, அதாவது பழமை வாய்ந்த ஒரு மொழி அப்படின்னு இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு நம்ம அண்ணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தி தெரியாது போடா இல்ல இந்தி வேண்டாம் போடா அப்படிங்கிற மாஸ் டைலாக் எவ்வளவு வைரல் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விடயமா இங்க அதாவது இப்போ அதையெல்லாம் தாண்டி என்ன நடந்திருக்குதுன்னா மிகப்பெரிய சம்பவமா, அதுவும் ராமேஸ்வரத்துல புனித தலம் போற்றப்படக்கூடிய ராமேஸ்வர தலத்துல அக்னி தீர்த்த கடற்கரை சாலையில பாத்தீங்கன்னா முக்கியமான பதாகைகளா இருக்கட்டும், அல்லது பெயர் பதாகைகளா இருக்கட்டும், அல்லது வழிகாட்டுதல் பதாகைகளா இருக்கட்டும், பல பதாகைகள் இந்தி எழுத்திலேயே அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்தியில் அச்சிடப்பட்டதுங்கிறது இது என்ன இந்தியில தானே போட்டிருக்காங்கன்னு, அதுல முக்கிய குறிப்பு என்னன்னா தமிழ் எழுத்துக்களே கிடையாது, தமிழ் வார்த்தைகளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் நடந்திருக்குது. அப்போ நாம எங்கே புறக்கணிக்கப்படுகிறோம், நாம் எங்கே வீழ்த்தடிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத உணரணுங்கிறத அந்த பகுதியினுடைய, அதாவது ராமநாதபுரத்தினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர், நாம் தமிழர் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சம்பவம் என்ன நடந்தது, இந்த சம்பவத்தில் பின்னணியில அவர் என்ன மாதிரி கருத்துக்களை வைக்கிறாரு அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். காணொலிக்குள்ள போகலாம் வாங்க. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அதாவது ராமேஸ்வரத்துல அக்னி தீர்த்த கடற்கரை சாலைன்னு சொல்லிட்டு புனித தலம்னு சொல்லுவாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில இருந்து, ஏன் வெளிநாட்டுல இருந்து, வெளி மாநிலங்களில இருந்து ஒரு மிகப்பெரிய புனித தலத்துமா ராமேஸ்வரத்துல இறைவனை வழிபட்டுட்டு போறக்கூடிய ஒரு திருத்தலமா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட தளத்துல அக்னி தீர்த்த கடற்கரை சாலையில மிக முக்கியமான பதாகைகள், பெயர் பதாகைகளா இருக்கட்டும், அல்லது வழிகாட்டுதல் பதாகைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பதாகைகள் பாத்தீங்கன்னா இந்தியில அச்சிடப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா இந்தியில அச்சிடப்பட்டதை அவர் தவறு சொல்ல வரல. அதாவது யார் தவறு சொல்ல வரல அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நாம் தமிழர் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர், ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்தியில நாங்க போட்டிருக்கிறத கண்டனம் தெரிவிக்கிறோம். அது நீங்க உங்க கையில அதிகாரம் இருக்கிறதுனால நீங்க போடுறீங்க, ஆனால் இங்க தமிழ் மொழியே இல்லாத இருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பதாகைகள்ல எடுத்து கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஒரு தரமான சமூகத்தை நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் அத்தனை பேரும், உலக தமிழர்கள் அத்தனை பேரும், அதே சமயம் தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள், தமிழர்கள் எல்லாருமே இளங்கோவன் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விடயத்துல, அதாவது ஒரு பதாகை அப்படின்னாவே கர்நாடகா இந்த இங்க எல்லாம் எடுத்துட்டோம்னா கன்னடத்துல பதிவிடப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு கீழ் சிறியதாக மாற்று மொழிகளில் நீங்க போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அமைப்பினர் போராட்டம் நடத்தி அதை பின்பற்றி வராங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல, அதுவும் மிக முக்கிய புண்ணிய தலமான புனித தலமான ராமேஸ்வரத்துல இப்படி ஒரு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறத உண்மையாலும் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல விட்டா இவங்க இன்னும் என்ன வேணா பண்ணுவாங்க. அதாவது அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, இந்தி தெரியாது போடா இல்ல எங்கனால இந்தி கத்துக்க முடியாத போடா இல்ல, இந்தி வேண்டாம் போடா, எங்களுக்கு உலக மொழிகளின் தாய்மொழி தமிழ் எங்ககிட்ட இருக்குது. அதையும் நாங்க இந்த உலகத்திற்கே வேளாண்மையை பல படிப்பினைகளை கற்றுக் கொடுத்த மொழி நம்ம தமிழ் மொழி. அப்படிப்பட்ட வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க ஒரு செம்மொழி, பழமையான மொழி அப்படின்னு சொன்னா, மூத்த மொழி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தமிழ் மொழி. உலக உயிரினங்கள், அதாவது இந்த உயிரினங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒளிகளை கொண்டு உருவான மொழி அப்படின்னா தமிழ் மொழி.
இப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மொழி, அதுவும் தமிழ்நாட்டுல, நம்ம வெளி மாநிலத்துல நம்ம சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, அதுவும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புண்ணிய தலத்துல, புனித தலத்துல வந்து வைத்திருக்கக்கூடிய பதாகைகளில் தமிழ் வார்த்தைகளை வைத்து அச்சிடப்படாமல் வெறும் இந்தியில் மட்டும் அச்சிடப்பட்டிருப்பது வந்து வன்மையான கண்டனத்திற்குரியது அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர், நாம் தமிழர் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஐயா வந்து இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்பகுதியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் அத்தனை பேரும் இதை வந்து வன்மையா கண்டிக்கிறாங்க. அதே சமயம் இந்த மாதிரி பதாகைகள் வைக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து தமிழ்ல வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீ பின்னாடி வந்து இந்தியில ஓடுவியோ ஆங்கிலத்துல ஓடியோ அது உன்னுடைய பிரச்சனை. ஆனா எங்களுக்கு தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எம் தாய்மொழி தமிழ், அந்த தமிழ்ல முதல்ல நீ அச்சிடு, அதுக்கப்புறம் பின்னாடி நீ போட்டுக்கோ, உன்னை போட வேண்டாம் நாங்க சொல்லவில்லை. ஏன்னா ஆளும் அதிகாரம் உங்களிடம் இருக்கும்போது நாங்கள் எதுவும் பேச முடியாது. நாங்கள் அதிகாரமற்ற ஏதிலிகளாக இங்க போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறதுனால இப்படி நாங்க வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க வந்து, அதாவது ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா ரயில்வே நிலையத்தை, அதாவது ரயில் நிலையத்துக்கு போய் பார்த்துட்டா கண்டெய்னரா இறங்குற மாதிரி ஏதோ அத்தனை பேர் எல்லாமே வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, அந்த அட்டை, இந்த அட்டை, எல்லா அட்டையும் வழங்கியாச்சு, ஓட்டுரிமை வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு வந்து மொழியே அச்சிடப்படாத அளவுக்கு நீங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க. அதாவது தமிழ் வாழ்க, தமிழ் வளர்கன்னு மட்டும் வாயளவுலையும் எழுத்தளவுலையும் வந்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கறது வந்து அவரு வன்மையான கண்டனத்தோட கூறுறாரு, மனவழியோட. அதாவது எந்த ஒரு தமிழனா இருந்தாலும் மனசு வலிக்காத, நம்ம தாய்மொழி பாடத்துல படிக்கிறப்ப இவ்வளவு பெருமை மிக்க மொழி, இவ்வளவு சீரும் வீரமும் சிறந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்லி, இவ்வளவு எழில் கொண்ட மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். ஆனா நம்ம வள்ளுவன் பாட்டனை பத்தி படிச்சிருக்கிறோம், அதுக்கு அப்புறம் வந்து எத்தனையோ முன்னோர்களை பத்தி, ஆன்றோர்களை பத்தி, சான்றோர்களை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு இந்த தமிழ் மொழியோடு எப்படி வாழ்வியலா இருந்துச்சு அப்படிங்கிறது, தமிழும் வாழ்வியலும் சொல்லி நம்ம நிறைய விடயங்களை வந்து இங்க ஆதாரப்பூர்வமா பாக்குறோம், கல்வெட்டுகளா பாக்குறோம், கட்டடங்களா பாக்குறோம். அப்படி சிறந்த விளங்கின ஒரு மொழி இன்னைக்கு வந்து எப்படியெல்லாம் அழிக்கப்படுதுங்கிறது வந்து மனதில் எந்த தமிழரும் ஏத்துக்க மாட்டாங்க. உண்மையாலும் இது எப்படி ஏத்துக்கூடிய விடயமா இருக்கும்? அதாவது ஒரு மாநிலத்தின் மிக முக்கியமான மொழி, இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தாய்மொழி தமிழ் மொழி, அன்னை தமிழ் மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழி தமிழ்நாட்டுல நீ வேற எங்கேயாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேற, அது வந்து அது அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய செயல்பாடு எப்படி வேணும் எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல தமிழர் பிறப்பிடமான சொந்த தமிழர் நிலத்தில் வைக்கப்படும் பதாகைகள் இன்னைக்கு வந்து இந்தியில மாத்தப்பட்டு வெறும் இந்தியில் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்குதுன்னா, இந்த தமிழ் மொழியின், அதாவது நம்ம மொழியை அழிச்சிட்டா இனத்தை அழிச்சிடலாம், இந்த இனத்தை அழிச்சிட்டோம்னா இந்த மொழி அழிச்சா இனம் அழிஞ்சிடும், இனம் அழிஞ்சா இந்த நிலத்தை நாம வந்து நமக்கானதான் மாத்திக்கலாம், இங்க இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இங்க வந்து சோடைக்கு போகக்கூடிய கட்சிகளும் வாய்ப்பேச்சு அரசியல்களும் தான் இங்க வந்து இருக்குது. இதை வன்மையா கண்டிக்கக்கூடிய அல்லது வந்து எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சினா நாம் தமிழர் கட்சி தான். அதுவும் அண்ணன் வந்து இளங்கோவன் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பத்திரிகை செய்தியில வந்து பாக்குறப்ப மன மகிழ்ச்சியா இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு நாம் தமிழர் கட்சியினரா இருக்கட்டும், உலக தமிழர்களா இருக்கட்டும், அல்லது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள தமிழர்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு வந்து அவரை கூப்பிட்டு வாழ்த்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவரும் ஒரு கண்டன அறிக்கை என்ன கொடுத்திருக்கிறாருன்னா, நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி இந்தியில் மட்டும் பெயரை பதிவிட்டு நீங்க வந்து பதாகைகள் வைப்பீர்களானால் தொடர்ந்து நாங்க வந்து இத வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பதாகைகள்லாம் வந்து அழித்தொழிக்கப்படும், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெரிதாக தமிழில் அச்சிடப்பட்ட பின் மாற்று மொழிகளில் பின்னர் அச்சிடப்பட வேண்டும். அதுதான் நாங்க சொல்றது, அச்சிட வேண்டாம்னு நாங்க சொல்லல. ஆனா நீங்க தமிழ் மொழியை அழிச்சு போட்டு இந்தியில மட்டும் போட்டிருக்கிறத வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி
மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ வேலைகள்ல வந்து பல்வேறு வடமாநிலத்தவர்கள் வந்து ஊடுருவிட்டாங்க. நம்ம தமிழர்கள் தொழில் இழந்து வேலை இழந்து அகதிகளாக ஏதிலிகளாக போக வேண்டிய சூழல், அதாவது பூர்வகுடிய தமிழர்கள் எல்லாமே இன்னைக்கு வெளியேற வேண்டிய சூழல் வந்து உருவாயிருக்குது. அப்படின்னா இதற்கு வந்து இந்த உள்நுழைவு சீட்டு இல்லாதது, பல பிரச்சனைகள் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. அதாவது குடிவாரி கணக்கெடுப்ப சொல்லியிருக்கிறாரு. இங்க வந்து தமிழர்களுக்கு மட்டுமே வேலைன்னு வந்து அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை, அதுவும் அரசு பள்ளிகளில் படிக்கும் தமிழ் வழியில் படிக்கும், அதாவது சொந்த தாய்மொழியில படிக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டும்னு எல்லா பொதுக்கூட்ட மேடையிலையும் அண்ணன் நிறைய சொல்லிட்டாரு மக்களுக்கு. இங்க வாரு, நம்ம மொழியை கொஞ்சமா சிதைச்சு நம்மள முழுவதும் சிதைச்சு நம்ம யாருன்னே நமக்கு அடையாளம் தெரியாத இந்த வரலாற்றை மாற்றி வேறொரு வரலாற்றைய உருவாக்குறதுக்காக இங்க ஒரு சதி பின்னணி நடக்குதுங்கிறத வந்து தெளிவா வந்து பல மேடைகள்ல வந்து சொல்லியிருக்கிறாரு, பல செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்கிறாரு. இது அதுன்னு ஆட்சி வரைவிலையும் தெளிவா மொழியை பத்தி விளக்கி இருக்கிறாரு. நம் தமிழ் மொழி மூத்த மொழி, உயிர் மொழி. அன்னை தமிழ் மொழிய நாம பாதுகாக்கணும். நம்ம இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா சும்மா வாயாலோட சொல்லுவாங்க, நமக்கு வழக்காடு மொழியாவோ அல்லது வந்து கோயில்கள்ல வந்து நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடிய மொழியாகவோ அல்லது வந்து நம்ம அதாவது இன்னைக்கு வந்து ஆங்கிலங்கிறது பார்த்தீங்கன்னா தளவு நாக்கில் பேசக்கூடிய அளவுக்கு தமிழ் வந்து அழிஞ்சு போய் மாறிடுச்சுங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ தமிழ் மொழியோட நிலை இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு வேலைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாம தெளிவா எடுத்துக்கிட்டு பயணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் மட்டும் ஒண்ணு இல்லாம மொழி கொள்கையும் மொழி பற்றும் அந்த மொழிக்கான அரசியலும் இல்லாத ஒரு கட்சியை விட்டுருங்க. நாம் தமிழர் கட்சியில இப்படி ஒரு செயல்பாடு இல்லை அப்படின்னா இன்னைக்கு வந்து உண்மையான சொல்ற பாடத்திட்டங்களே தமிழ் மொழியில் இல்லாம மாறி போயிருக்கும். எல்லாருமே பார்த்துட்டா இன்னைக்கு, அதாவது தமிழ் மொழியில படிக்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து மாறி போச்சு. ஏன்னா அப்படிப்பட்ட பிம்பம் உருவாக்கப்பட்டு நம்ம மூளையில பதிய வைக்கப்படுகிறது. ஆங்கிலத்துல படிச்சாதான் வேலை, ஆங்கிலத்துல பேசினாதான் வேலை, ஆங்கிலத்துல எழுதினாதான் வேலை, ஆங்கிலத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்டதான் வேலை அப்படிங்கறத எத்தனையோ மேலை நாடுகள் எல்லாம் எடுத்துட்டோம்னா அவர்களுடைய தாய்மொழியில் வந்து பாடத்திட்டங்களை அமைத்து படித்து மிகப்பெரிய சான்றோனாக ஒவ்வொரு துறையிலையும் வந்து சிறந்து விளங்குறாங்க. ஆனா நாம நம்ம மொழி விட்டு போட்டு மற்ற மொழிகளில், அதாவது நமக்கு தாய்மொழி அல்லாத மொழிகளில் படிக்கும்போது அது மேல எவ்வளவு புரிந்துணர்வு வந்துடும். அப்படி எல்லாம் புரிந்துணர்வு நம்ம தாய் மேல இல்லாத ஒரு அக்கறை நம்ம இன்னொருத்தர் மேல ஒரு அக்கறை வச்சிருவோம்னா அப்படி கிடையாது. நம்ம தாய் மேல இருக்கிற அக்கறை வேறு, அடுத்தவர்கள் மேல் இருக்கக்கூடிய பற்றும் உணர்வும் வேறா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ரத்த சொந்த அம்மா அப்படிங்கிறதுல எவ்வளவு நமக்கு ஒரு உணர்வு இருக்கணுமோ நம்ம தாய்மொழி மேலையும் அப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும்னு அவர் வந்து இளங்கோவன் ஐயா வந்து கேட்டுக்கிறாரு. அதே சமயம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பல்வேறு மேடைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் மொழியினுடைய, அதாவது தமிழ் ஈகியர்களை பத்தி தெரியணும், தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் எத்தனையோ பேர், அவர்களை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு நாம நடந்துக்கலாமா? நாம அப்படி இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு பதாகைகள் எங்காச்சும் இருந்தோம்னா உடனடியே நாம் தமிழத்தை கூப்பிட்டு சொல்லுங்க. நாம் தமிழர் அதுக்கான தரமான சம்பவத்தை செய்வாங்க. இது வந்து என்னன்னா ஒரு விழிப்புணர்வு தான். அதாவது நம்ம மொழியை நாம காத்துக்கணும். ஏன்னா நமக்கான தமிழருக்கான ஆட்சி இருக்குதானா இங்க கிடையாது. தமிழருக்கான ஒரு உரிமையை பேசக்கூடிய, இந்த நிலத்தினுடைய வளத்தை பேசக்கூடிய, நம்ம பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய இங்க கட்சிகள் இருக்குது, அரசியல்வாதிகள் இருக்கிறாங்கன்னா கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சின்னு ஒரு அரசியல்வாதி யாருன்னா ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சி. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆயுதத்தை அறிவாயுதமாக ஏந்தி இன்னைக்கு வந்து களத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அது செந்தமிழன் சீமான் மற்றும் அவர் வழியில் பின்பற்றக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் அக்காக்களும் அண்ணன்களும் சித்தப்பாக்களும் சித்திகளும் அத்தைகளும் மாமன்களும் தான் தவிர இங்க பேரன்பு கொண்டு இந்த நிலத்தையும் தமிழ் பேர் இனத்தையும் இப்படிப்பட்ட மூத்த மொழியான தமிழ் மொழியையும் நேசிக்கக்கூடியவர்கள்
அதை உணரக்கூடியவர்கள் இங்க கிடையாது. அப்ப நம்ம இங்க ஒரு புரட்சிகர அரசியல், அதாவது அடிப்படை மாற்ற அரசியலை முன்னெடுத்து இங்க தமிழ் மொழிக்கான அரசியல், இந்த தமிழ் நிலத்திற்கான அரசியல், அனைத்து உயிர்களையும் போற்றக்கூடிய ஒரே அரசியல் கட்சியா இங்க நாம் தமிழர் கட்சி இருக்குதுன்னா அதை நாம எடுத்துக்கிட்டு நாம இன்னைக்கு தேர்தல் காலத்துல வாக்கு அரசியல் இல்லாம அனைத்து உயிர்களுக்குமான அரசியலா, அடிப்படை மாற்ற அரசியலா, புரட்சிகர அரசியலா எடுத்துக்கிட்டு இதை வெல்ல வைக்கணும் அப்படிங்கறதுலதான் நம்ம உறுதியா இருக்கணும். அப்படிப்பட்ட உறுதி தான் நம்ம தமிழ் மொழியை காக்கும், நம்ம தமிழ் இனத்தை காக்கும், நம் தமிழ் மண்ணை காக்கும்ங்கிறத ஆணித்தரமாக பதிவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உயிர்மை வசந்தகுமார்.